வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. இன்னைக்கான செய்தி என்ன தெரியுமா? நிலத்துல இருக்கிற அசுத்தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக இயற்கை அதுக்கு அதுவாவே கொடுத்துக்கிட்ட ஒரு வரம் தான் சதுப்பு நிலங்கள். இந்த காலகட்டத்துல ஏரி குளங்கள் போலவே அந்த சதுப்பு நிலங்களும் ஆக்கிரமிக்கப்படுதுன்னு சொன்னா, அதுவும் அரசு நிறுவன கட்டிடங்களால அந்த சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பூமிக்கான நீராதாரம் நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ நிலப்பரப்புல நிறைந்திருக்கிற ஒரு பகுதி தான் சதுப்பு நிலங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல சதுப்பு நில காடுகள் இருந்தாலும் சென்னைன்னு வந்துட்டா நமக்கு ஞாபகம் வருது 3 முக்கியமான சதுப்பு நில காடுகள்: பள்ளிக்கரணை, பழவேற்காடு மற்றும் எண்ணூர். இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடு. ஏன் அப்படின்னா இது வங்காள விரிகுடாவிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதை சுத்தி தான் சென்னையின் முக்கிய இடங்களான வேளச்சேரி, கோவிலம்பாக்கம், மேடவாக்கம் மற்றும் ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதிகளும் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைப்படி இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட விவரங்கள், தற்போதைய நிலை என்ன அப்படின்னு அறிந்து கொள்வதற்காக PS ராமன் அப்படிங்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டாரு. அவர் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் குறித்த அந்த விவரங்களை சேகரித்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கிறாரு. அந்த அறிக்கையில அவர் மேற்கோள் காட்டி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1965ஆம் ஆண்டுல 5500 ஹெக்டர் நிலப்பரப்பா இருந்த அந்த சதுப்பு நிலம் இப்போ 2013ஆம் ஆண்டின் படி பார்த்தா வெறும் 600 ஹெக்டர் அளவுக்கு சுருங்கி இருக்கு. பெரும் வணிக நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், கல்வி நிறுவனங்கள், ஐடி பார்க்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மென்பொருள் பூங்காக்கள், இது எல்லாத்தோட பெருக்கம் தான் இந்த சதுப்பு நிலம் நிலப்பரப்பு அளவில் சுருங்கினதுக்கான ஒரு முக்கிய காரணமா அந்த அறிக்கையில அவர் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. இந்த ஆக்கிரமிப்புகள்னு சொல்லும்போது தனியார் நிறுவனங்கள் இந்த இடங்களை ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், சென்னை மாநகராட்சி மற்றும் ஆலந்தூர் முனிசிபல் கீழ் செயல்படும் குப்பை கிடங்குகள் அதன் திடக்கழிவுகளை 70 ஹெக்டார் ஏக்கர் நிலப்பரப்புல கொட்டி இந்த இடங்களை கையகப்படுத்தியிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது போக இந்த சதுப்பு நில பகுதியில சுமார் 250 ஹெக்டர் நிலப்பரப்பு அளவுல பெருங்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அமைச்சிருக்கிறது மாநகராட்சி. மாநில அரசுகளின் ஆக்கிரமிப்புங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், மத்திய அரசுக்கு சொந்தமான MRTS என்று சொல்லப்படும் பறக்கும் ரயில் நிறுவனமும் சுமார் 100 ஏக்கர் மதிப்பிலான நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. வேளச்சேரியிலிருந்து மேடவாக்கம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிற NIWE என்று சொல்லப்படும் தேசிய காற்று சக்தி நிலையம் மற்றும் NIOT என்று சொல்லப்படும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப கழகம், இந்த 2 நிறுவனமே மத்திய அரசுக்கு சொந்தமானது தான். இந்த 2 நிறுவனங்களும் சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சு செஞ்சிருக்கு. சரி, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது ஏன் ஆக்கிரமிக்கப்படுது, இதுல ஏன் இந்த அளவுக்கு அக்கறை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இயற்கை சார்ந்த சில விஷயங்கள் இது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது சுமார் 65 வகை வெளிநாட்டு பறவைகள், 105 வகை உள்நாட்டு பறவைகள், 10 வகை பாம்புகள், 50 வகை மீன்கள், 15 வகை பாம்புகள், 10 வகையான பல்லிகள், 34 வகை வண்ணத்து பூச்சிகள், 20 வகையிலான தட்டான் பூச்சிகள், 8 வகையிலான கரப்பான் பூச்சிகள், 78 வகையிலான நுண்ணுயிரிகள்னு இப்படி பல உயிர்களுக்கு இந்த சதுப்பு நிலம் ஒரு வாழ்வாதாரமான ஒரு இடமா இருக்கு. அந்த வகையில இந்த மாதிரியான சதுப்பு நிலங்கள் அதற்கான இயற்கை சூழல்ல அப்படியே அது இருந்தா மட்டும்தான் இதுல வாழக்கூடிய இந்த உயிரினங்கள் பாதுகாக்கப்படும். இதை தெளிவா உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு வனத்துறை கடந்த 2020ஆம் ஆண்டுல இந்த சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கிறதுக்கான அவசியத்தை தன்னுடைய வழிகாட்டி புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த காடுகளை சீரழிப்பதன் மூலமா இயற்கை சூழல் முற்றிலும் மாறுபடும். இது மட்டும் இல்லாம பிளமிங்கோ அப்படிங்கிற இடம்பெயர்வு பறவைகள் கூட இங்க தங்காது. இது மட்டும் இல்லாம இந்த சதுப்பு நில காடுகள் இயற்கைக்கு உதவுற ஒரு விஷயமா வெள்ள நீர் வடிகாலாகவும் இருக்குன்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது நீரை பஞ்சு போல உறிஞ்சு தேவையான அளவு நிதானமா வெளியிடுவதால நீரின் அளவு சரிசமமா மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுது. இது போன்ற தனித்துவம் வாய்ந்த இந்த சதுப்பு நில காடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் போது, மழை காலங்கள்ல கனமழை அதிகரிக்கும் போது வெள்ள நீர் எல்லாமே குடியிருப்புக்குள்ளார புகுறது, நிலத்தடி நீர்மட்டம் குறையிறது, கடல் நீர் உள்வாங்கிறது, நிலத்தடி நீர் உப்பாகிறது, இது போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்படி இருக்க, கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை தூர்வார போறதா அறிவிச்சிருந்தாரு. இது 2005ஆம் ஆண்டு அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியா அவங்க அறிவித்திருந்ததுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தா தான் அமைஞ்சது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 படி
இந்த சதுப்பு நிலங்களை வெறும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மட்டும் அறிவிக்காமல் ராம்சார் தளங்களாகவும் அறிவித்து அதனை பாதுகாக்க அரசுகள் முன்வர வேணும் அப்படிங்கிறது தான் இயற்கை ஆர்வலர்கள் பலரோட கோரிக்கையாவே இருக்கு. இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, கோடியக்கரை தவிர தமிழ்நாட்டுல வேற எந்த சதுப்பு நிலங்களும் ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றதுக்கு கீழே மத்திய அரசு கொண்டு வந்து சேர்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரி, அரசு இது தொடர்பா என்னதான் செய்யணும்? முதலாவதா, பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் இருந்து கழிவு நீர் இந்த சதுப்பு நில காடுகளுக்குள்ள செலுத்தப்படுவதை அரசு தடுக்க முன்வரணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையா இருக்கு. அடுத்தபடியா, சென்னையில் ஒரு நாளைக்கு சுமார் 5000 டன் மெட்ரிக் திடக்கழிவுகள் இந்த சதுப்பு நில பகுதிகளில் கொட்டப்படுது. இதையும் தடுக்க அரசு முன்வரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கு. மேலும் அந்த சதுப்பு நில பகுதிகளை ஆக்கிரமிச்சிருக்கிறது அரசு கட்டிடமா இருந்தாலும் சரி, இல்லை தனியார் கட்டிடமா இருந்தாலும் சரி, இல்லை தனிநபர் ஆக்கிரமிப்பா இருந்தாலும் சரி, அவற்றை உடனே அப்புறப்படுத்த மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்களோட, இயற்கை ஆர்வலர்களோட பெரிய கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம வனத்துறை மூலமா காவலர்களை பணியமர்த்தி அங்கு விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையா இருக்கு. இறுதியா, அரசு அதிகாரிகள், மக்கள் இயக்கங்கள், சூழலியல் அமைப்புகள், பல்லுயிர் பெருக்கம் பத்தி தெளிவு உள்ள நிபுணர்கள், அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள், இப்படி எல்லாரையும் ஈடுபடுத்தி அந்த இயற்கை சூழலை மேம்படுத்த தேவையான ஆலோசனைகள் மேற்கொண்டு அங்க பராமரிப்பு செயல் திட்டங்களை எடுக்க அரசு முன்வர வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய கோரிக்கையா இருக்கு. சமீபத்துல கூட பள்ளிக்கரணையை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டு அதன் மூலமா இந்த சதுப்பு நில காடுகளோட முக்கியத்துவம், அவற்றை பாதுகாப்பதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த விதிமீறல்கள், ஆக்கிரமிப்புகள் இது எல்லாத்தையும் இந்த அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கை ஆர்வலர்களோட, சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையா இருக்கு. இது இல்லாத பட்சத்துல அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் ஒரு நிலையா இருக்கு. இது போன்ற ஆக்கிரமிப்புகள் கிட்ட இருந்து இயற்கை சூழலான அந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா இல்லையான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.